அடடா! இதையா நம்ம இவ்வளவு நாள் ட்ரை பண்ணாம இருந்துட்டோம்னு சொல்லி நினைப்பீங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப எண்ணெய் சூடானதும் 2 முட்டைய உடைச்சு ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி முட்டையை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிராம்பிள் எக் ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு முட்டைகோஸ், அதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3ல இருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப அதே பேன்ல பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். வெண்ணெய் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்புடு கார்லிக், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்புடு ஜிஞ்சர், ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை குவிக்கா ஸ்டர் பண்ணிக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி போறப்ப ஒரு கமெண்ட் போட்டு போயிருங்க. இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். தக்காளியை கம்ப்ளீட்டா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மசாலாஸ் தான். ரொம்பவே பேசிக்கான மசாலா. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்ததா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி எடுத்துருங்க. இப்ப இது கூட 100 ml அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாஸ் பாத்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டும். அடடா, நான் பாத்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ண மறந்துட்டேன். அது இந்த டைம்ல ஆட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் இட்லி எடுத்திருக்கேன். நீங்க இட்லிக்கு பதிலா இடியாப்பம், சப்பாத்தி, ஏன் நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இட்லியை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா இட்லியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சாஸ் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே டைம்ல ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமா எடுத்து வச்சிருங்க, ஃபைனலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி ஆட் பண்ணிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சப்பாத்தி, நூடுல்ஸ் இல்ல இடியாப்பம் கூட இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஜென்டலா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கைஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி பத்தினா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஃபைனலா கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி மிச்சம் இருந்த வெஜிடபிளும் ஆட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருங்க. சுட சுட சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் முன்னா.